ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலராக நமக்கு பயன்படக்கூடிய டிப்ஸும் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீனிங் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே இளநரை முதுநரை எல்லாமே நிறைய வந்துடுது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளோட நிறைய முடியை மறைக்கிறதுக்காக நம்ம நிறைய கெமிக்கல் ஹேர்டையெல்லாம் வாங்கி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ்லாம் நம்ம ரெகுலராக என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அங்கங்கே சுவர் ஓரங்களில் டைல்ஸ் ஓரங்கள்லாம் அழுக்குகள் நிறைய படிஞ்சிருக்கும் கருப்பு கலராக. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 1 வீக்காக நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இந்த டைல்ஸ் ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரே கலர் மாதிரி அழுக்குகள்லாம் நம்ம காலில் இருக்க அழுக்குகள்லாம் அந்த மண்ணெல்லாம் படிஞ்சு கரை நிறைய பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பீங்கான்லேயும் இருந்தது. எங்கள் வீட்டு பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் ரெண்டுமே இருக்கிறதுனால நிறைய அழுக்குகள் இருந்தது. அந்த இந்தியன் டாய்லெட்டில் அந்த பாதம் வைக்கிற இடத்துலலாம் நிறைய அழுக்குகள் இருந்தது. அதை ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸாக நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்க்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, மீரா சீகக்காத்தூள் பயன்படுத்துவோம். இல்லை கார்த்திகா, இல்லை நீங்கள் கடையில் நாட்டு மருந்துகளில் கிடைக்கிற சீகக்காய்த்தூள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்துவீங்கள, அந்த பயன்படுத்துகிற ₹1 பாக்கெட் சீகக்காய் பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வாஷிங் பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது துணி துவைக்கிற பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நீங்கள் வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியை தெளித்து விட்டுட்டு, இந்த மாதிரி சில்வர் ஸ்காட் பாத்ரூம் ப்ரஷ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான், ₹100 தான் இதனோட ரேட்டு. நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம கையே வைக்காமல் சூப்பராக நம்ம அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா க்ளீன் ஆச்சு. அதனால தான் நான் உங்களோட இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நம்ம அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் சீகக்காய் பவுடர், இது ரெண்டும் இது மேலே அப்ளை பண்ணியும் நம்ம தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா கீழேயே ஃப்ளோரில் அந்த மாதிரி தூவி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுவர் ஓரங்களில் அந்த டைல்ஸ்லேயும் நீங்கள் ஈஸியாக இதை கையில் பிடிச்சிட்டே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா க்ளீன் ஆச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக ஒரு 1 பக்கெட் தண்ணி பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம அதிகமாக விலை கொடுத்து இதுக்காக க்ளீனர்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் வாஷிங் லிக்விட் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் தேய்ச்சி கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா. நம்ம இப்போலாம் மொபைல் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் மட்டும் இல்லை, நம்ம லேப்டாப் சிஸ்டம் எல்லாமே நம்ம அடிக்கடி பிள்ளைங்க வேலைக்கு போகிற பிள்ளைங்களாகட்டும், வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாகட்டும் எல்லாருமே மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக கண் வந்துடும். கண் பார்வை மங்கி கண் பிரச்சனையும் வரும். பார்வை கோளாறு ஏற்படும், பார்வை மங்கல் வரும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த குடமிளகாயை நீங்கள் வீக்லி ஒன்ஸ், வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. கண்புரை வராமல் தடுக்கும். கண் பார்வை நல்லா தெளிவாகும். இதில் விட்டமின், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கும். கொலஸ்ட்ரால் ப்ளஸ் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டாக வைத்திருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இந்த குடமிளகா. இதில் நார் சத்து இருப்பதால் LDL கெட்ட கொழுப்பு கரைக்கும் தன்மை இந்த குடமிளகாயில் இருக்குது. இது நம்ம ஹெல்த்தியாக சட்னி, ஃப்ரைட் ரைஸு, குடமிளகாய் சாதம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வகையில் பிரியாணியில் இந்த மாதிரி பிடிச்ச வகையில் நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க. இதில் பாருங்கள் விதைகள்லாம் இருக்கும். இந்த விதை முதிர்ந்த விதையாக இருந்தால் இதை நம்ம கார்டனில் போட்டு திரும்ப நம்ம செடிகளை வளர்த்து நம்ம இதிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே இந்த குடமிளகாயை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நீங்கள் கிச்சனில் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் நறுக்கும்போது அதை வேஸ்ட்டாக அப்படியே கிச்சன் ஃபுல்லாக பறத்து விடாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிச்சன் கவுண்டர் டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் 1 கப்பு, புளி, இஞ்சி, பூண்டு,
இதை மட்டும் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டு நீங்கள் அரைச்சி நான் பாருங்கள் எல்லாமே வதக்கி எடுத்துட்டேன். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு வந்து தாளிப்புக்கு நீங்கள் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க. இது ஒயிட் ரைஸு அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைக்கு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சட்னி வந்து தேங்காய் சட்னி சுவையில் இருக்கும். தக்காளி போட்டே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு தக்காளி ஃப்ளேவர் பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா தக்காளி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த குடமிளகாய் வந்து 4 ஃப்ளேவரில் 4 கலரில் நமக்கு கிடைக்கிது. நம்ம ஊர்களில் பச்சை கலரில் தான் கிடைக்கிது. இதில் இருக்க இந்த சத்துக்கள்லாம் நிறைஞ்ச நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஹேர் டை டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கடைகள் எல்லாம் காசு கொடுத்து ஹேர் டேலாம் கெமிக்கல் ஹேர் டேலாம் வாங்கி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஹேர் டே நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே வராது. அதுக்காக நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்தலை. இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற வெங்காயத்தோல், அதாவது மேல் தோல் மட்டும்தான், அந்த மெலிசாக இருக்கும் இல்லையா, அந்த தோல் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த உள் இருக்க சதப்பகுதியெலாம் கிடையாது. இந்த மேல் தோல் மட்டும் சருகு மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு அயன் பாத்திரத்தில் நீங்கள் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அயன் பாத்திரத்தில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த அயன் சத்துக்களும் அதில் நமக்கு கிடைக்கும் நம்ம ஹேருக்கு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து நான் நசுக்கி காமிக்கிறேன். இந்த வெறும் வெங்காய சருகு மட்டும் நம்ம கையில் எவ்வளோ பிளாக்காக ஒட்டுது பாருங்கள். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கணும். எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி திருப்பி காமிச்சிங்கன்னா அந்த மிக்ஸி ஜார் வந்து அந்த ஹீட் ஆகிடும். அப்போ வந்து அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காய சருகை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைன் பவுடராக நல்ல கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம இப்படியே கூட நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே கையில் வந்து தேய்ச்சி நம்ம முடியல கூட நம்ம அங்கங்கே ஐப்ரோ பண்ணுற மாதிரி நம்ம அப்படியும் டச்சப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்க பவுடரை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம எடுத்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்படியே அப்ளை பண்ண போகிறதில்ல. ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அயன் தோசை தவா தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அயன் தவாவை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு இதில் வந்து கடுகு எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுத்தமான கடுகு எண்ணெய். இது வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் கடுகு ஆயில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கடுகு ஆயில் பெனிஃபிட் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏகப்பட்ட ஹேருக்கு இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. இப்போ கடுகு ஆயிலில் நான் 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்ங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா இதுவும் வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடுகு ஆயிலில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம்.
பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள், கடுகு, ஆயில், இந்த வெங்காய சருகு தான் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ சூப்பராக நல்லா கலர் பாருங்கள், நல்லா பிளாக்கிஷாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த வேறு கப்புக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுன பின்னாடி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹேர் டை. இந்த மனம் வந்து வெங்காயம் தோல் சருகு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு நறுமணம் வரும். இப்போ பாருங்கள், நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துட்டோம். நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்மளோட ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். நம்ம கெமிக்கல் ஹேர் டைலாம் நம்ம பயன்படுத்துவதற்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹேர் டை பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம முடியும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நம்ம வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு இயற்கையான பிளாக்கான கலர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு முறை போட்டுட்டு கலர் மாறலை அப்படின்லாம் இது சொன்னால் கண்டிப்பாக மாறாது. நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது தான் இதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணலை. அதனால் வாரம் ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் போட்டுட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் கையில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன். கொஞ்சம் கூட போகலை. நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது. தலையணையில் ஒட்டுமா, பில்லோ கவரில் ஒட்டுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒட்டாது. முடி வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒட்டாது. நமக்கு எடுத்ததும் முடி கருப்பாகணும் அப்படின்னா நாம் வந்து கெமிக்கல் ஹேர் டை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஹோம்மேடாக தயாரிச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகி கொடுக்கும். அதனால் கண்டினியூவாக நீங்கள் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி நிறைய ஹேர் டை என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குகிற டை கூட தோற்றுரும் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண வெங்காயத்தூள் செய்யும் மாயம். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதை தொடர்ந்து போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய் பாய், டேக் கேர்.